everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் டிக்கா மசாலா. இந்த பன்னீர் டிக்கா மசாலா வந்து சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நான் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி பன்னீர் டிக்காவோட ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அது வந்து கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து ரோஸ்டட் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். கடலை மாவு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 ஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கட்டி இல்லாமல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரை மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் க்யூப்ஸாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி க்யூப்ஸாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ரெட் பெல் பெப்பர் அண்ட் எல்லோ பெல் பெப்பர் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீன் கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து 2 ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் மஸ்டர்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈவனாக கோட் ஆகிற மாதிரி. எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கோட்டார மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ இது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்காக நான் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் சார்கோல் வந்துட்டு இதில் வைக்கிறேன், ஒரு சின்ன கிண்ணத்தில். இது மேலே ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஸ்மோக் வரும். ஸ்மோக் வரும்போது வந்து ஒரு லிட் வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக அந்த பன்னீரில் அந்த ஆனியனில் வந்து இறங்கும். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்பிக்யூ மெத்தடில் வந்து கோல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அப்படியே அந்த ஸ்மோக் வந்து உள்ளே இறங்கும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன டவாவில் வந்துட்டு நம்ம இந்த பன்னீர், இந்த ஆனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக பன்னீர் டிக்கா பண்ணுற மாதிரி ஸ்கியூவர்ஸில் ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணி அதை டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை டேரெக்டாக இப்படியே போட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட் எல்லா சைடும் ஈவனாக நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு ஈவனாக. இதே மாதிரி எல்லா பன்னீர் பீசஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1-2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து ஒரு 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி ஆட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு கப் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியும் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு 10 பாதாம் பருப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். எதர் பாதாம் பருப்பு இல்லை கேஷ்யூ நட் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் வர மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு 2 துண்டு பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக வைப்ரண்ட் ரெட் கலர் கிடைக்கும். இது வந்து லைட்டாக பாயில் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி வச்சுருங்க. இது வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பன்னீர் டிக்கா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து தவா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் டிக்கா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் டிக்கா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எகெயின் ஒரு தரம் லைட்டாக பாயில் ஆகட்டும். இது இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 1/2 கப் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான நார்த் இந்தியன் பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் ஒரே ஒரு க்ரீன் சில்லி லைட்டாக ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், பட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அதே ஃப்ளேவரில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.